வெல்கம் டு ரேபிட் மைன்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் பிஎட் செகண்ட் இயர் படிச்சிருக்கக்கூடிய 4th செமஸ்டர் எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதற்கு முன்னாடி நாலேஜ் அண்ட் கரிக்குலம் இந்த சப்ஜெக்ட்ஸுடைய ஃபஸ்ட் யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். ஜூன் 2nd வீக்கில் எக்ஸாமினேஷன் இருக்கும்ன்றது ஆல்ரெடி ப்ரீவியஸ் சர்க்குலர்லேயுமே யூனிவர்சிட்டி தெரிவிச்சிருக்கிறதால நம்ம தொடர்ந்து அதற்கான ஃபுல் கைடன்ஸ் நம்மளுடைய சேனலில் கொடுப்போம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான தகவல் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பேசிக்கான ஒரு யூனிட்டு மீனிங், நேச்சர் அண்டு பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம். இந்த யூனிட்டை நீங்கள் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய 3rd, 4th, 5th இது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதால் செகண்ட் யூனிட்டை நல்லா கிளியராக ஒரு 2 times 3 times நல்லா படித்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கான்செப்டுடைய கண்டினியூவேஷன் தான் அடுத்த 3rd, 4th, 5th யூனிட்லையுமே உங்களுக்கு இருக்கும். என்னென்னா உங்களுக்கு டெஃபினிஷன்ஸு, மீனிங்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கரிக்குலம். ஸோ உங்களுக்கு செகண்ட் யூனிட்லேருந்து 5th யூனிட் வரலுமே கரிக்குலம் ரிலேட்டடான டாபிக்ஸ் தான். ஸோ அதால் 5 மார்க்ஸை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த டெஃபினிஷன்ஸ் கரிக்குலம்னா என்னன்றது தெரியணும். அதே போல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிலபஸ் அண்டு கரிக்குலம், இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். இந்த டெஃபினிஷன் தெரிஞ்சதுன்னா உங்களால் உங்களுக்கு 10 மார்க்ஸ் எந்த கொஷின் கேட்டாலும் நீங்கள் அந்த கரிக்குலம்ன்ற ஒரு அதற்கான டெஃபினிஷனை கொடுத்துட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா நல்ல ப்ரெசன்டேஷனாக இருக்கும். உங்களுக்கு மார்க்ஸு அதிகப்படியாக வாங்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது. அதில் டெஃபினிஷன்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கரிக்குலம், சிலபஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டேட் எனி 4 definitions of curriculum, how curriculum differs from syllabus. ஸோ இப்போ சிலபஸ்ன்றது வந்து பாடத்தொகுப்பு, பாடத்தலைப்புகளினுடைய தொகுப்பாக தான் நம்ம சிலபஸை சொல்லுவோம். கரிக்குலம்ன்றது ஒட்டுமொத்த அனுபவங்களுடைய தொகுப்பு, மாணவர்களுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு சப்ஜெக்ட்ஸ், கரிக்குலர், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டி எல்லாமே கம்பைன்ட் ஆனது கரிக்குலம். சிலபஸ்ன்றது ஒன்லி கண்டென்ட்டு, சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஓரியன்ட். அதே போல் செகண்ட் கொஷின், ஸ்டேட் த 3 பேசிக் அப்ரோச்சஸ் டு டிசைனிங் கரிக்குலம். ஸோ இந்த டிசைனிங் கரிக்குலமை பொறுத்தவரை அப்ரோச்சஸை பொறுத்தவரை நமக்கு ப்ராப்ளம் சென்டர்டு, சைல்ட் சென்டர்டு, ப்ராப்ளம் சென்டர்ட் மெத்தடுன்றதை சொல்லியிருப்பாங்க, சப்ஜெக்ட் சென்டர்ட் மெத்தடு, ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தடு. டீச்சிங் மெத்தடில் இருக்கக்கூடியது அதுதான் அப்ரோச்சஸ் ஆஃப் கரிக்குலம் டிசைனிங்கிறது நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ கரிக்குலம் டிசைனிங்கிறது என்ன, அதில் என்னென்ன அணுகுமுறைகள் இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கில் சைல்ட் சென்டர்டு என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்றது கேட்பாங்க, இல்லை சப்ஜெக்ட் சென்டர்டு. ஸோ இதை கட்டாயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வின்றது இருக்கும். சைல்ட் சென்டர்ட், சப்ஜெக்ட் சென்டர்டு. 3rd கொஷின், வாட் டு யூ மீன் பை கரிக்குலம் அலைன்மெண்ட், எக்ஸ்பிளைன். ஸோ இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்டுன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய பாடங்கள் எப்படி ஒருங்கிணைந்து கொடுக்கப்படுகிறதுன்றது தான் இந்த கரிக்குலம் அலைன்மெண்ட்ன்றதை நம்ம சொல்லுவோம். ஸோ டீச்சிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், டீச்சிங் டெக்னிக்ஸு, மெத்தட்ஸு, ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பாடங்களை வழங்கும் முறைகள். அதுதான் பார்த்திங்கன்னா செங்குத்தான சீரமைப்பு முறை. அதே போல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுன்றதை நமக்கு வந்து சொல்லுவாங்க. வெர்டிக்கல்ன்றது பார்த்திங்கன்னா முந்தைய பாட வகுப்பில் படித்த பாடத்தை அடுத்த வகுப்புகளுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரைமரியில் படித்தது அடுத்த கிரேடில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதனுடைய கண்டினியூவேஷன் நம்ம வந்து தருவோம். அப்போ பார்த்திங்கன்னா அது செங்குத்தாக கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரலாம் பாடங்களை ஒருங்கிணைந்து தர்றது வெர்டிக்கல் அலைன்மெண்ட்டு. ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுன்றது ஒரே பாடத்துக்கு ஒரே வகுப்பில் மாணவர்கள் நடத்தக்கூடிய பல்வேறு பாடப்பிரிவுகளில் ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய தொடர்பு பார்த்திங்கன்னா ஒரே வகுப்பில் மற்ற பாடங்கள்லையுமே அந்த சப்ஜெக்ட்ஸை வந்து ரிலேட் பண்ணி தர்றது, கோரிலேஷன் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டாக நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அலைன்மெண்ட்டுன்னு வரும்போது வெர்டிக்கல் அலைன்மெண்ட், ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் 10 மார்க்ஸை பொறுத்தவரையில் டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட், கலைத்திட்ட வளர்ச்சியின் கோட்பாடுகளை விவரிக்க. ஸோ இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட்டுன்றது முக்கியமான கொஷின்னு. ஸோ அப்போ கலைத்திட்டம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய கரிக்குலம்ன்றது எப்படிலாம் இருக்கணும். ஸோ சைல்ட் சென்டர்டாக இருக்கணுமா, மாணவர்கள் முறையாக இருக்கணும், அதே போல் அனுபவங்களை தொகுத்து கொடுக்கக்கூடிய
கரிக்குலமாக இருக்கணும். அதே போல் இன்டெகிரேட்டடு, ஃப்ளெக்சிபிலிட்டி, யூட்டிலிட்டி, கேரக்டர் ஃபார்மேஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய நல்ல பண்புகளை உருவாக்கக்கூடியது. அதே போல் மென்டல் டிசிப்ளினை கொண்டு வரக்கூடியதாக இருக்கணும் கரிக்குலமே. சோஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கணும். அதே போல் ஒரு நல்வழிப்படுத்துறதும் மாணவர்களை சமூகத்தில் நல்வழிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும் கரிக்குலம்ன்றது. கலைத்திட்ட வளர்ச்சின்றது எப்படிலாம் இருக்கலாம் கலைத்திட்டம்ன்றது தான் இந்த கோட்பாடுகள். ஸோ உங்களுக்கு நமக்கு புக்கில் என்ன இருக்கோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அதே போல் எக்ஸ்பிளைன் த லேர்னர்ஸ் சென்டர்ட் கரிக்குலம், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். ஸோ அப்போது இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் நமக்கு செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் சைல்ட் சென்டர்டு எஜுகேஷன், ப்ராப்ளம் சென்டர்டு கரிக்குலமும் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம் இது மூணுமே இருக்குது. அதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கட்டாயமாக வரும். மேக்ஸிமம் நமக்கு சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷன்னா என்னன்றது தெரியணும். ஏன்னா கலைத்திட்டம்ன்றதே மாணவர்களை சார்ந்ததாக தான் இருக்கணும்ன்றது தான் முக்கியத்துவம். அதால் சைல்ட் சென்டர்ட் எஜுகேஷனை கேட்பாங்க. அதே போல் சப்ஜெக்ட் சென்டர்டு, ஸோ மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.